தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் திடீர் பதிவால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம். நள்ளிரவு முதல் தொடர் வேலைநிறுத்தத்திற்கு தயாராகும் அஞ்சல் திணைக்களம். தமிழர் போதியில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற கார் பாதசாரி பரிதாப மரணம். கொழும்பில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்று கொள்ளை. தமிழர் போதியில் பல மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. சுழன்றடித்த காற்றால் தூக்கி வீசப்பட்ட முச்சக்கர வண்டி. துமிந்த திசாநாயக்கம் மீண்டும் சிறைச்சாலைக்கு. மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுக்கும் அறிவுறுத்தல். மரம் விழுந்ததால் போக்குவரத்து முற்றிலுமாக தடை. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள பதிவு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகிறது. எவ்வித காரணங்களும் கூறாமல் ஜனாதிபதி வெளியிட்ட பதிவு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜனாதிபதியின் பதிவில் சமூக முன்னேற்றத்துக்காக வைக்கப்பட்ட அடியை திசை திருப்ப ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என பதிவிடப்பட்டுள்ளது. மறைமுகமாக ஜனாதிபதி கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளதாக பலரும் குறிப்பிட்டுள்ளனர். அண்மை காலமாக சமகால அரசாங்கத்துக்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் பிரதமர் மாற்றப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தை திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் நுரோஷன தெரிவித்துள்ளார். ஆட்சேர்ப்பு நடைமுறையில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தம் நடத்தப்படவுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் தொடர்ந்து திணைக்கள ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் அந்த வேலைநிறுத்தம் நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பெரிய நீலாவணை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கல்முனையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த கார் ஒன்று இன்று காலை பாதசாரி ஒருவரை மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விபத்தில் காயமடைந்த நபர் போலீஸ் அதிகாரிகளால் கல்முனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்துள்ளார். மேலும் உயிரிழந்த பாதசாரியின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதேபோல சடலம் கல்முனை மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பெரிய நீலாவணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மாவட்டம் ககதுடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சியம்பலாங்கொட பிரதேசத்தில் உள்ள வாவிக்கு அருகிலிருந்து இன்று காலை ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ககதுடுவ போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. சடலமானது களுப்போவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ககதுடுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கம்பகா கலனி பிரதேசத்தில் நபர்வரை தாக்கி முச்சக்கர வண்டியில் கடத்தி சென்று 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் பேலியகொடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேலியகொடை போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கலனி காணவள பிரதேசத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 58 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேலியகுடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு விஸ்வமடு பகுதியில் அமைந்துள்ள பாரதி வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் 21 மாணவர்கள் திடீர் சுவையினமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலையில் வழங்கப்பட்ட காலை உணவு ஒவ்வாமை காரணமாகவே மாணவர்கள் இவ்வாறு சுகையினமுற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த மாணவர்கள் தர்மபுரம் வைத்தியசாலையில்
அனுமதிக்கப்பட்ட நிலையில் 10 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு சுகாதார பரிசோதகர்கள் உணவின் மாதிரியை பெற்றுச் சென்றுள்ளனர். இருப்பினும் ஏனைய வகுப்புகளைச் சேர்ந்த எந்த ஒரு மாணவர்களுக்கும் உணவு ஒவ்வாமை ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அனுராதபுரத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக திஸ்ஸவாவிக்கு அருகிலுள்ள வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று வாவிக்குள் தூக்கி வீசப்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து பிரதேசவாசிகள் மற்றும் போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் இணைந்து முச்சக்கர வண்டியை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். அதேவேளை நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவித்தலை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கமுலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தார். மறுநாள் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சந்தேக நபர் சிகிச்சைக்காக வைத்திய சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன்படி ஒரு சிறப்பு மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவர் மெகசின் சிறைச்சாலைக்கு மீண்டும் மாற்றப்பட்டுள்ளார். சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்படும் அளவுக்கு அவர் பாரதூரமான நோய்களால் பாதிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னாரூடாக காங்கேசந்துறை வரையான கடற்பிராந்தியங்களுக்கும் காலி முதல் ஹம்மாத்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களுக்கும் மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் சில சந்தர்ப்பங்களில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் கடல் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அவிசாவளை கேகாலை பிரதான வீதியின் மாகம்மன பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. இன்று காலை வீதியில் ஒரு பெரிய மரம் விழுந்ததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அனர்த்த நிவாரண குழுக்கள் தற்போது வீதியை போக்குவரத்துக்கு திறக்க தேவையான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.